ராணுவத்தில் வேலை வாங்கி தருவதாக பல இளைஞர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த காய்கறி கமிஷன் மண்டி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வேலை, டெல்லியில் பயிற்சி என சினிமா காட்சிகளை மிஞ்சும் செயலை அரங்கேற்றியிருக்கிறார் கமிஷன் மண்டி உரிமையாளர். தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினம். இவரது பட்டதாரி மகனான வெங்கடேஷ் தனியார் வங்கி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். விவசாயம் செய்து வரும் ரத்தினம் விளையும் பொருட்களை அப்பகுதியில் காய்கறி கமிஷன் மண்டி நடத்தி வரும் சசி என்பவரிடம் 8 ஆண்டுகளாக விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த பழக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு சசி 2022ஆம் ஆண்டு ரத்தினம் மகன் வெங்கடேஷிற்கு ராணுவத்தில் நல்ல வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டியுள்ளார். இதற்காக 20 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கேட்டிருக்கிறார். தனது அக்கா மகனுக்கு ராணுவத்தில் வேலை வாங்கி கொடுத்ததாக சில ஆவணங்களையும் காட்டியுள்ளார். ரத்தினத்திடம் தொடர்ந்து பேசி மூளைச்சலவை செய்திருக்கிறார் சசி. ஒரு கட்டத்தில் மகனுக்கு நிரந்தர வேலை கிடைக்கட்டுமே என்று எண்ணிய ரத்தினம் வீட்டிற்கு முன்பு இருந்த கடையை ஒத்திக்கி விட்டும் வட்டிக்கு கடன் வாங்கியும் சசிக்கு 11 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்திருக்கிறார். வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டும் என்பதால் வெங்கடேஷ் பார்த்து வந்த தனியார் வங்கி நிறுவன வேலையிலிருந்தும் விலக கூறியுள்ளார் சசி. ராணுவ வேலை ஆசையில் தான் பார்த்து வந்த தனியார் வங்கி வேலையை விட்டும் விலகியுள்ளார் வெங்கடேஷ். இதையடுத்து ராணுவ வேலைக்கான அரசாணையை கோயம்புத்தூரில் உள்ள செல்வம் என்பவரிடம் சென்று பெற்றுக்கொள்ள கூறி வெங்கடேஷை கோயம்புத்தூருக்கு அனுப்பியுள்ளார் சசி. கோயம்புத்தூருக்கு சென்ற வெங்கடேஷுக்கு ஊட்டி ரெஜிமெண்டிலிருந்து வந்த ராணுவ முத்திரை, கமாண்டர் கையெழுத்துடன் இருக்கும்படியான போலி அரசாணையை வழங்கியுள்ளார் செல்வம். இதனை அறியாது ராணுவ வேலைக்கான அரசாணையுடன் மகிழ்ச்சி பொங்க கூடலூர் சென்ற வெங்கடேஷை ராணுவ பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என டெல்லி அனுப்பியுள்ளார் சசி. ராணுவ வேலை ஆவலில் டெல்லிக்கு சென்ற வெங்கடேஷ் ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்டார். அங்கே ஏற்கனவே இவரை போன்ற போலி ஆவணங்களுடன் மேலும் 3 நபர்கள் ராணுவ வேலைக்காக தங்கியிருந்தனர். என் பையனுக்கு வேலை வாங்கி தர சொல்லி கமிஷன் கடை வச்சிருக்கேன் சசி என்பவர் காசு ஒரு 10 லட்சம் என்கிட்ட வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வேலை தர இதுவரை வேலை வாங்கி தரல, பணமும் தரல. பணத்தை கேட்டால் நீ என்ன தெரிஞ்சதை பாருன்னாரு. நான் எஸ்பி ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பாதிக்கப்பட்ட ரத்தினம், அவரது மகன் வெங்கடேஷ், கூடலூரைச் சேர்ந்த அருண் பாண்டியன் மற்றும் அவரது தந்தை முனிராஜ் ஆகியோர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனித்தனியே புகார் அளித்துள்ளனர். ராணுவ வேலை என பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த சசி கும்பலை கொத்தாக தூக்க வலை விரித்திருக்கிறது தமிழக காவல்துறை. புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் ரமேஷ் கண்ணன்.